from 18 years old. I be long time, fourth time contested, second time I elected. A long associate in politics, more than 35 years I've been in politics. देश के लिए तमिलनाडु का कोई एक एमएलए और महाराष्ट्र का एमएलए बीजेपी के कांग्रेस के हो सकते हैं। डेवलपमेंट पॉलिटिक्स के लिए अगर कोई अच्छी एक कल्पना किसी कॉन्स्टिट्यूंसी में बनती है तो वो कल्पना दूसरे कॉन्स्टिट्यूंसी में उसका लाभ कैसे बाकी लोगों को मिले, इसके बारे में भी एमएलएस के दरमियान इस तरीके से डायलॉग होने की ज़रूरत है. இது ஒரு நல்ல அனுபவம். தொடர்ந்து நான் இரண்டாவது முறையாக அதில் கலந்துக்கிறேன். இது தேசிய அளவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற மாநிலங்களுடைய வித்தியாசங்கள் என்னென்ன செயல்பாடுகள் என்பதை கலந்துரையாடுவதற்கும் எதிர்கால இந்தியாவிற்கான ஒரு நல்ல வளர்ச்சிக்கான சிந்தனைகளை அல்லது மக்களுக்கான தேவைகளை பல மாநிலங்களுடைய செயல்பாடு மூலியமாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. Educated people, qualified people, the urban city centers people, they must come in public life so that there is a very beautiful ecosystem to transform our country's governance, democracy and overall societal transformation. நிச்சயமாக அதுதான் நானும் நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறது. ஏன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அரசியல் பொறுத்தவரையில் படிச்சிருக்கணும்னு சொல்லலை, ஆனால் உண்மையிலே படித்தவங்க தான் இனிமேல் அரசியல் பண்ண முடியுங்கிறது அவசியம். அதேமாதிரி யங்கர்ஸ் அந்த மாதிரியான சிந்தனை நம்ம நாடை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணணும், கம்பேரிங் டு அதர் கண்ட்ரியோட நம்ம ஸ்டேட்டு வரணும்னா அந்த மாதிரியான சிந்தனை வேணும். இன்றைக்கி டெக்னாலஜி அடிப்படையில் தான் ஈவன் ஃபேஸிங் தி எலெக்ஷன்ஸும் அதேமாரி தான் மாறிட்டுருக்கு. பீப்புள் இன்றைக்கி ஃபேஸ்புக் பாலிடிக்ஸு, ட்விட்டர் பாலிடிக்ஸில் மாறிட்டு வராங்க. ஸோ இந்த யங் ஜெனரேஷன் வர்றது தான் நிச்சயமாக நல்லாயிருக்கும். அந்த யங் ஜெனரேஷனில் அதிகமாக படிச்சிருக்கணும் தான் என்னுடைய நீண்ட நாள் பொலிட்டிக்கலாக நானே அதை சொல்லிட்டு வரேன். என்னோட ப்ளஸும் அதில் தான் வந்திருக்கு. இல்லை அவசியம். ஏன்னா பீப்புள் இன்றைக்கி இருக்கிற கண்ட்ரியோட விஷயங்களை ஜெனரேஷன் கேப்பில் யாருக்கும் நம்முடைய நாட்டை பற்றின சிந்தனை இல்லை. ஸோ அது வரணும் அவசியமாக. என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா படிச்சிட்டோம்னா வில் கோ ஃபார் ஒரு ஐஏஎஸ் ஆகிடணும் அல்லது ஒரு அஃபிஷியல் ஆகிடணும் அல்லது ஏதோ ஒரு வேலை கிடச்சிடணும், கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் ஒரு சிந்தனை நம்ம நாட்டில் இருக்குது. பட் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷுட் பி நோஸ் நம்ம நாட்டை பற்றி முதல்ல தெரியணும், டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட அவசியம் தெரியணும். அப்போ அது தெரியுமானாக்கா நமக்கு என்ன அதில் வாட் இஸ் தி இன்வால்மெண்ட்டுன்னு வரணும். அது வந்தால் தான் நிச்சயமாக எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும். இல்லை எங்கள் தொகுதியை பொறுத்தவரையில் நிறைய டெவலப்மெண்ட் இஷ்யூன்னு ஒரு டெல்டா ஏரியா. ஸோ அதனால் நீண்ட காலமாக அதுக்கு முன்னாடி இருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இருந்த நிறைய செயல்பாடுகள் செயல்படாமல் இருந்ததெல்லாம் மீண்டும் செயல்படுத்தக்கூடிய சிந்தனை. அதே போல் என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் அறிந்து அதற்கேற்றவாறு நடைமுறை செயல்படுத்தி